குமரனும் காவேரியும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்களே மாடலை கூட்டின்னு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் எங்கே போவோம் மாடலுக்குன்னொன்னே, அது உங்கள் பிரச்சனைங்க, நீங்கள் ஏன் கூட்டின்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அவங்க ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. மாடலுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே வராரு நம்ம விஜய். விஜய் பார்த்துட்டு வந்து ஏன் இப்படி யோசிக்கிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு. நாங்கள் இந்த ப்ரோக்ராம் விட்டு போகிறோம். எதுக்காக போகிறீங்கன்னா மாடலை கூட்டின்னு வரல, அது கூட உங்களுக்கு தெரியாதா, மாடலை கூட்டின்னு வந்தால் ஃபேஷன் ஷோன்னு உங்களுக்கு தெரியாதா, எதுவும் தெரியாமல் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. அதை பார்த்து வந்து கங்காவை குமரனும் என்ன பண்ண தவிக்கிறாங்க. உன்னை வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ வந்து கரெக்டாக நிவின் வராரு. நிவின் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து நல்லா மாட்டி விட்ட, இப்போ பாரு நாங்கள் எவ்வளோ அசிங்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிவின் உடனே ஐடியா கொடுக்குறாரு. நீங்களே வந்து இதில் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு நடந்து வாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் வந்து முதல்ல மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகாக ஃபேஷன் ஷோவில் நடந்து வராங்க. இதை பார்க்குற காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து நிறைய மார்க் வந்து வாங்கியிருக்காங்க நம்ம வந்து கங்காவும் வந்து குமரனும். அதை பார்த்து காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒன்று விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. எப்படி இவங்க இவ்வளோ மார்க் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இதில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க சொல்கிறாங்க. விஜய் வந்து அறிவிக்கிறாரு. இந்த மாதிரி அவங்க தான் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க எல்லாருமே. அப்போ வந்து விஜய் வந்து பேசுகிறாரு. ரொம்ப நல்லது, இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு எனக்கு உண்மையை சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அடுத்து வந்து காவேரி பேச சொல்கிறாங்க. காவேரி வந்து ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து என் அக்காவும் மாமாவும் கலந்துக்குவாங்க நான் எதிர்பார்க்கல, ஆனால் நடந்துடுச்சு. ஆனால் அவங்களே வந்து வின்னர் ஆனதுக்கு நாங்கள் காரணமே கிடையாது, ஏன்னா நாங்கள் மார்க்கே போடலை. முதல்ல வந்து விஜய் சொன்னார் இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் போட வேணாம். அப்போ நான் விஜய் மேலே வந்து கோவப்பட்டேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் சொன்னது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கவுங்க டேலண்ட் வெளியே வரணும்னா நம்ம வந்து கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அது கரெக்டாக இருக்குது. என் அக்காவையும் மாமாவும் தேர்ந்தெடுத்தது வந்து இங்கே இருக்கவங்க தான், நாங்கள் கிடையாது. எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் கிட்டது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து எப்படி அணுகிறாருன்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அப்படி விரும்பிப்ப பார்க்குறாரு. காவேரி இது இவ்வளோ அழகாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் அக்கா மாமா சொல்லணும்னா அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. அவங்களோட டேலண்ட்ஸ்க்கு வந்து அவங்க இன்னும் நல்லா முன்னுக்கு வருவாங்க. இதெல்லாம் சாம்பிள் தான், எனக்கு தெரிஞ்சு அவங்க டேலண்ட்டுக்கு இன்னும் நல்லா வருவாங்க. அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம குமரனுக்கு. பார்த்தியா காவேரி எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே கங்கா வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து காவேரி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து வளர்ந்து வரவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து நம்ம தரணும், அப்போ தான் அவங்க டேலண்ட்லாம் வெளியே வரும். அதுக்காக இந்த மேடை வந்து ரொம்ப நல்ல விஷயம், இந்த மேடை இந்த மாதிரி வந்து பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எவ்வளோ அழகாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி குமரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு. நிவினும் வந்து பார்த்து கிளாப் பண்ணுறாரு. இது வந்து கங்காவையும் குமரனையும் வந்து பேச சொல்கிறாங்க. அப்போ குமரன் வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கங்கா வந்து பேச சொல்கிறாங்க. அப்போ கங்கா வந்து கரெக்டாக விஜயை பார்த்து சொல்கிறாங்க, நிறைய பேர் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம், நாங்கள் வேஸ்ட்டு நினச்சாங்க, அவங்களுக்குலாம் இப்போ புரிஞ்சிருக்கோம் நாங்கள் எப்படி வந்து பட்டவங்கன்னு சொல்லிட்டு. பெரிய வந்து பணக்காரங்களாம் வந்து நிறைய பணம் இருந்தால் ஓவராக திமுறை ஆடுறாங்க, ஆனால் வந்து அதோட டேலண்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து வந்து விஜய் வந்து அவங்க பேசுறதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து ரொம்ப நன்றிங்க இந்த மேடை எங்களுக்கு கொடுத்ததுக்கு, அதே மாதிரி இதோட நல்ல டிசைன்ஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம், உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. காவேரி வந்து அவங்க அக்காவுக்கு வந்து கிளாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு.